பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே நாம் பயணம் செய்ய இருக்கின்றோம். இந்த இரண்டாம் வாசகம் எண்ணம், எழுத்து, நமது வார்த்தைகள், இந்த மூன்றும் ஒரு உறவை வளர்க்க அடித்தளமாக ஆணிவேராக அமைந்திருக்கின்றன. ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் வார்த்தைகளாக, உரையாடல்களாக, நாவின் வழியாக வெளியே வரும். வெளியே வந்த அந்த வார்த்தைகள் தான் எழுத்துகளாக இடம்பெறும். எண்ணம், வார்த்தை, எழுத்து, இவை மூன்றும் ஒன்றாக இணைந்த ஒரு பண்புகளாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய எண்ணம், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய எண்ணம், அவை வார்த்தைகளாக நாவின் வழியாக வெளியே வருகின்ற பொழுது ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், அவனுடைய நற்பண்புகள் எவை, அவன் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா, அவனது உள்ளத்துக்குள் இருப்பது, இதயத்துக்குள் இருப்பது, எண்ணத்துக்குள் இருப்பது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, உடனடியாக நம்மால் கணிக்க இயலும். குறிப்பாக சீராக் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4, 5, 6 உள்ள இறைவசலை வாசிக்கின்ற பொழுது அதனுடைய தலைப்பே பேச்சு. பேச்சு என்றால் உரையாடல் அல்லது வார்த்தைகள். சலிக்கின்ற பொழுது சல்லடையில் உமி தங்கி விடுகிறது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. வீட்டிலே பார்ப்போம், மாவு சலிப்பார்கள் அல்லது சில தானியங்களை சலிப்பார்கள். சலிக்கின்ற பொழுது தேவையற்ற பொருட்கள் அனைத்தும் அந்த சல்லடை மேல் தங்கி விடுகிறது, அதை நாம் தூர எறிவோம். அதே போல ஒரு மனிதனை மாசுபடுத்துகிறது என்றால், ஒரு மனிதனை அசுத்தப்படுத்துகிறது என்றால், ஒரு மனிதனுடைய உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறது என்றால், அது இறை உறவாக இருக்கலாம், சக மனிதன் உறவுகளாக இருக்கலாம். இந்த நாவு வழியாக, எலும்பில்லாத நாவு வழியாக வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு உரையாடலும் இந்த மனிதனை, ஒவ்வொரு மனிதனை கெட்டவனாக, தீயவனாக அல்லது தீய எண்ணம் பிடித்த ஒரு மனிதனாக மாற்றிவிடுகிறது என்று குறிப்பிடுகின்றார். குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. ஒரு மனிதனிடம் நீங்கள் உரையாடி பாருங்கள், சில வினாடிகளிலே அல்லது சில நிமிடங்களிலே அவன் யார் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவனது நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லது அந்த வார்த்தைகள் கோர்வையாக ஒரு உரையாடலாக வெளிவருகின்ற பொழுது அவன் எப்படிப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட சிந்தனைகள் உள்ள மனிதன், எத்தகைய எண்ணத்தோடு என்னோடு பழகுகிறான், உறவாடுகிறான் என்பதை உடனடியாக மற்ற மனிதனால் யூகிக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகிறது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகிறது. இந்த நாவு வழியாக வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எனது உள்ளம் எப்படிப்பட்டது, எனது இதயம் எப்படிப்பட்டது, எனது எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக அவர் குறிப்பிடுவார், ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். சில நேரங்களிலே உரையாடி கொண்டே இருப்போம், உடனடியாக அவனே ஆஹா ஹோஹோ என்று புகழுவோம். சீராக் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், உரையாடல் நடக்கின்ற பொழுதே ஒரு மனிதனை புகழாதே, ஏனென்றால் உரையாடலுடைய இறுதியிலே அவன் எப்படிப்பட்டவன் என்று நீ யூகித்துக் கொள்ளலாம். எனவே உரையாடல் நடுவே, பேச்சின் நடுவே எந்த ஒரு மனிதனையும் புகழாது. இதே சீராக் புத்தகம் இன்னொரு இடத்திலே அவர் குறிப்பிடுவார், நாவடக்கம் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, உன்னிடம் கூறப்பட்டதை மற்றவளிடம் சொல்லாதே, சொல்லாவிடில் உனக்கு ஒன்றும் குறைந்து விடாது. நண்பராயினும் பகைவராயினும் அதை தெரிவிக்காதே, மறைப்பது உனக்கு பாவமானால் ஒழிய அதை வெளிப்படுத்தாதே. உறவு விரிசலிலே அதிகமாக விரிசல் ஏற்பட என்ன காரணம்?
மற்றவர்கள் நமது காதில் ஓதுவார்கள், இவன் இப்படிப்பட்டவன், இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த குடும்பம் இப்படிப்பட்டது என்று சொல்லி. உடனடியாக இந்த சிந்தனை என்ன செய்யும்? நம்பிவிடும். நம்பிவிட்டு இந்த சிந்தனை என்ன செய்யும்? இங்க வச்சிருக்க முடியாது, ஒரு 10 பேர்ட்ட சொல்லி ஆகணும், அப்பதான் நிம்மதி கிடைக்கும். உடனடியாக எல்லாரிடம் ஒப்புவிப்பார்கள். இவன் இப்படிப்பட்டவன், இந்த குடும்பம் இப்படிப்பட்டது, இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்டது. சீராக் ஆசிரியர் குறிப்பிடுகிறார், நல்லுறவு தொடர வேண்டும் என்றால், உறவுகள் பலப்பட வேண்டும் என்றால், உன்னிடம் கூறியதை நீ மற்றவர் சொல்லாத. குடிமுடிகி போகாது, உலகமே மாறி போகாது. ஆனால் அவன் சொல்ல என்றால், அவன் சொன்னது பாவம் இருந்தால் ஒழிய எதையும் நீ சொல்லாதே. அடுத்து அவன் சொல்லுகின்றார், எதையாவது நீ கேள்வி உற்றாயா, அது உன்னோடு மடியட்டும் துணிவுகொள், எதுவும் உன்னை அசைக்காது. நீ கேள்வி வரியா, இந்த நபரை பற்றி இன்னார்கள் இப்படி கூறுகிறார்கள், இந்த குடும்பத்தை பற்றி இப்படி குறிப்பிடுகின்றார்கள், இந்த இடத்தை பற்றி இப்படி குறிப்பிடுகின்றார்கள், உன்னோட வச்சுக்க, உன்னோட மடிந்து போகட்டும், துணிவுகொள். இறுதியாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், அறிவிலிகள் தாங்கள் கேட்டவற்றை வெளியிடாமல் இருப்பது அவர்களுக்கு பேறுகால துன்பம் போல் இருக்கும். மற்றவர்கள் ஒரு நபரை பற்றி தவறாக பேசுகின்ற பொழுது அதை கேட்ட உடனே பேறுகால வேதனை. அது எப்படியாவது ஒரு 10 பேரை சொல்லி ஆக வேணும், அப்பதான் நிம்மதி. அப்பா, என் ஆன்மா மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்ப அந்த அறிவிலிகள் என்ன செய்வார்கள்? மற்றவர்கள் தவறாக கூறியவற்றை உள்ளத்திலே வைத்திருக்க முடியாது, பேறுகால வேதனை. ஒரு 10 பேரும் சொல்லி ஆக வேண்டும், அப்பதான் என் இதயத்திற்கு, என் உடம்புக்கு நிம்மதியா இருக்கும். இறுதியாக அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், தொடையில் அம்பு ஆழமாய் பாயும், அதுபோல புரளி அறிவியலிகளின் உள்ளத்தில் உறுத்தும். ஒரு அம்பை எடுத்து எய்துகிறோம், அந்த அம்பை என்ன செய்யும்? ஒருவேளை தொடையில் பாய்ந்தால் வேகமாக பாய்ந்து மறுபக்கமாக வரும், அல்ல அப்படி நின்று கொண்டு இருக்கும். அதே போலத்தான் அறிவிலிகளுடைய அந்த மனதிலே, இதயத்திலே, உள்ளத்திலே இந்த புரளை அப்படியே ஒட்டிக்கும், மாற்ற முடியாது. ஏனென்றால் உண்மையை விட புரளிகளை இவர்கள் நம்பக்கூடியவர்கள். அந்த புரளையை, கேட்ட புரளையை ஒரு 10 பேரிடம் சொல்லி ஆக வேண்டும், அப்பதான் இந்த இதயமானது மகிழ்ச்சியா இருக்கும். இந்த இறை வார்த்தைகள் அனைத்தையும் கொண்டு வந்து இன்றைய நற்செய்தி 2ஆம் வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நான் மேற்கூறிய இந்த இறை வார்த்தைகள் அனைத்தும் நமக்கும் இறைவனுக்கும், நமக்கும் சக மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை வளர்க்காது, அந்த உறவை பலப்படுத்தாது, அந்த உறவை மேம்படுத்தாது, அந்த உறவை சிக்கலுக்கு உள்ளாக்கும், அந்த உறவை பிரிந்து போகக்கூடிய ஒரு காரணியாக, ஒரு அடித்தளமாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2ஆம் வாசகத்திலே கொலோசை நகரை சார்ந்த மிகப்பெரிய செல்வந்தரும் கத்தோலிக்க கிறிஸ்தவருமாகிய பிலோமின், அடுத்ததாக பவுலடியார், அடுத்ததாக அடிமையாக வேலை செய்த ஒனேசிம், இந்த மூவருக்கான நட்பு எப்படி மலர்ந்தது, இந்த நட்பிலே எவ்வாறு அன்பு ஆழமாக பதிந்தது, இந்த மூவருக்குமான உறவிலே எண்ணம் எப்படி செயல்பட்டது, வார்த்தைகள் எப்படி செயல்பட்டது, இந்த இரண்டும் எழுத்துகளாக எப்படி செயல்பட்டது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இன்றைய 2ஆம் வாசகம். குறிப்பாக அதிலே மொத்தம் 25 இறை வாசனங்கள் அல்லது இறை வார்த்தைகள் மட்டும்தான். ஒரு கடிதம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கடிதத்தினுடைய அந்த கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், முடிவுரை எப்படி இருக்க வேண்டும், இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேறு எந்த கடிதம் குறிப்பிட முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது பவுலடியார் ரோமை சிறையில் இருக்கின்றார். அந்த சிறைக்கூடத்தில் இருந்து இந்த கடிதத்தை பிலோமின் என்ற செல்வந்தருக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு எழுதுகின்றார். அதிலே பார்க்கின்ற பொழுது, இதிலே நேர் செய்ய வேண்டிய உமக்கு கட்டளையிட்ட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும்
அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். இந்த வார்த்தை எழுத்துகளாக இடம்பெறுகின்ற பொழுது பவுலடியார் சொல்லுகிறார், இதோ நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்ற ஒரு மனப்பக்குவத்திலே மனப்பாங்கிலே பிலோமனாகிய உமக்கு நான் கட்டளையிட முடியும், இந்த ஒனோசிமுசை ஏற்றுக்கொள் என்று சொல்லி. ஆனால் நான் கட்டளையிட விரும்பவில்லை, மாறாக அன்பினால் இந்த கட்டளையை உமக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஒற்றை வார்த்தை பாருங்க, அன்பின் என்ற கட்டளையால் நான் இந்த அழைப்பை விடுக்கின்றேன். அடுத்ததாக அவர் சொல்லுவார், பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்த பொழுது பிள்ளையான ஒனேசிமுசுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். இந்த ஒனோசிமன் யார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த கொலோசை நகரை சார்ந்து இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் பெரும் செல்வந்தரான பிலோமேனுடைய வீட்டில் அடிமை பணி செய்து கொண்டிருந்தவர். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஒனோசிம் என்ன செய்கின்றான், தன் தலைவன் பிலோமேனுடைய வீட்டை விட்டு வெளியேறி ரோமையிலே சிறையிலே அடைபட்டிருந்த பவுலை சந்திக்கின்றார். அப்போது சந்திக்கின்ற பொழுது பவுலடியார் சொல்லுகிறார், உன் தலைவனுடைய வீட்டுக்கு செல். அவர் சொல்லுகின்றார், நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். பிறகு பார்க்கின்றோம், அவர் பவுலடியாரை சந்தித்து அவர் கிறிஸ்தவராக மாறிவிடுகின்றார். கிறிஸ்தவராக மாறிவிட்ட ஒனோசிமை தான் பவுலடியார் சொல்லுகின்றார், இவன் எனது அன்பான மகன், இவனை நான் ஒரு மகனாக ஏற்றுக்கொள்கின்றேன். உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா, ஒரு அடிமையான ஒரு மனிதனை பார்த்து இவன் என் அன்பான ஒரு மகன் என்று சொல்ல முடியுமா? இவனை நான் முழுமையாக நேசிக்கின்றேன் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக அனைவராலும் எப்பொழுதும் சொல்ல முடியாது. ஆனால் பவுலடியார் சொல்லுகின்றார், அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இவன் அடிமை அல்ல, மாறாக என் அன்பு மகன். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே தான் ஒனோசிம் அந்த ரோமை சிறையிலே அங்கு இருக்கின்றார். அவரோடு சந்தித்து நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே தான் தன் நண்பனாகிய அந்த பிலோமேனுக்கு அந்த கடிதத்தை எழுதுகின்றார். இந்த ஒனோசிமை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய பின்னணியில் தான் இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிலோமேனுக்கு பவுலடியார் கடிதம் மூலமாக எழுதுகின்றார், இதோ இவன் எனது அன்பு மகனாக இருக்கின்றான், இவனை ஏற்றுக்கொள். அடுத்ததாக அவர் குறிப்பிடுவார், அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். இரண்டாவது அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த ஒனோசிம் யார்? எனது ஈன்றெடுக்காத அன்பு பிள்ளை. அவனை நான் உன்னிடம் திரும்பவும் அனுப்புகிறேன். அவன் யார் என்றால், அவன் என் இதயத்தை போன்றவன், என் அன்புக்குரியவன். இப்போ பவுலடியாருடைய இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை பாருங்க, அவரது எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தது, பரிசுத்தமான எண்ணமாக இருந்தது. எனவேதான் அந்த எண்ணம் அந்த வார்த்தைகளாக வருகின்ற பொழுது அழகான வார்த்தைகள், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், வேறுபாடு பார்க்காத வார்த்தைகளாக இருக்கின்றது. அந்த வார்த்தைகள் எழுத்துகளாக பதியப்படுகின்றது. எனவே பிலோமேனுக்கு சொல்லுகின்றார், இந்த ஒனோசிம் என் இதயத்தை போன்றவன், என் இதயத்தையே நான் உம்மிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், இனி அவனை நீ அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அடுத்ததாக தனது அன்பை வெளிப்படுத்துகின்றார். பிலோமேனுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவன் எனது அன்பு மகன், என் இதயம் போன்றவன், அவனை நான் உன்னிடம் அனுப்புகின்ற பொழுது நீ அவனை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ அவனை எப்படி அணுக வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நீ உனது அன்பு மிகுந்த ஒரு சகோதரனை போல, உனது உடன் பிறந்த சகோதரனை நீ எவ்வாறு அன்பு செய்வாயோ நேசிப்பாயோ, அதே போல ஒரு காலத்தில் உன் வீட்டில் அடிமையாக வேலை செய்த அந்த ஒனோசிம் என்பவரை உனது அன்பு மிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள். இறுதியாக அவர் இவ்வாறு சொல்லுவார், நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள். அவன் உமக்கு ஏதாவது தீங்கி இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன். இறுதியாக சொல்லுகின்றார்,
பிலோமின், நீ அந்த ஒனோசிமை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். ஒருவேளை அவன் ஏதாவது உமக்கு துரோகம் செய்திருந்தால், அல்லது கடன்பட்டு இருந்தால், அல்லது எதையாவது ஈடு செய்ய வேண்டும் என்று இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து அதை ஈடு செய்வேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலடியாருக்கும் பிலோமோனுக்கும் இருந்த அந்த உறவுகள் எப்படி வலுப்பட்டது! அந்த உறவுகள் வெவ்வேறு தொலைவில் இருந்தாலும், பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும், பவுலடியார் சிறையில் இருக்கின்றார், வெளிவர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும், பவுலடியாருக்கும் பிலோமோனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு ஆழமான உறவாக வெளிப்பட்டது. அன்பு நிறைந்த ஒரு உறவாக வெளிப்பட்டது. காரணம் என்ன? எண்ணம், நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் நல்ல வார்த்தைகளாக வெளிப்பட்டது. நல்ல வார்த்தைகள் நல்ல எழுத்துகளாக வெளிப்படுத்தப்பட்டது. எனவே சிறைக்கூடத்திலிருந்து பவுலடியார் எழுதி கொடுத்த அந்த பிலோமோன் அந்த கடிதமானது, அதை படிக்கின்ற பொழுது பவுலடியார் சிறையில் இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் வழியாக பவுலடியார் பேசுவதைப் போல அந்த எழுத்துக்கள் இருந்தது. எனவே பவுலடியாருக்கும் பிலோமோனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆழமான உறவு இன்னும் ஆழமான உறவாக, அன்பு நிறைந்த உறவாக மாறியது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? பிலோமின் அந்த ஒனோசிமை மீண்டும் தன் சகோதரனாக, அடிமையாக அல்ல. ஒருவேளை பிலோமின் நினைத்திருந்தால் அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் எந்த ஒரு அடிமையாவது தன் தலைவனுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினால் அவர் மரண தண்டனைக்கு உரியவர். ஆனால் பிலோமின் அவ்வாறு செய்தாரா? செய்யவில்லை. பவுலடியார் விடுத்த அந்த அன்பு கட்டளை, அந்த அன்பு வார்த்தை, அவரை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாவிலிருந்து உதிக்கக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும், உறவுகளை பிரிக்க முடியும். ஜப்பான் நாட்டு அறிஞர் ஒருவர் என்ன செய்கின்றார்? தனது ஆராய்ச்சி கூடத்திலே ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கின்றார். ஆராய்ச்சியினுடைய அடித்தளம் வார்த்தைக்கு வலிமை உண்டா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக. அவ்வாறு தனது ஆராய்ச்சி கூடத்திலே 3 கண்ணாடி கோலைகள், அந்த 3லும் சரிசமமான அரிசியை நிரப்புகிறார். நிரப்பு என்ன செய்கின்றார்? அந்த 3 கண்ணாடி கோலைகளிலே தண்ணீர் சம அளவிலே ஊற்றுகிறார். ஊற்றிவிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த 3 குவளைகளை பார்த்து அவர் இவ்வாறு பேசுவார். முதல் குவளைகளை பார்த்து, தேங்க்ஸ், நன்றி, நல்லா இருக்கிறியா, எப்படி இருக்கிறீங்க? இரண்டாவது குவளையை பார்த்து கடுமையான வார்த்தை, நீ எதற்காக இங்கே இருக்கிற, சொற்களால் என்ன பண்ண காயப்படுத்துவார். மூன்றாவது குவளை இருக்கக்கூடிய பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான், அந்த பக்கமே பார்க்க மாட்டான். இவ்வாறு சில நாட்கள், சில வாரங்கள் கடந்தது. பிறகு அந்த 3 குடுவையை உற்று நோக்குகிறார். அந்த முதல் குடுவையிலே அந்த அரிசி நொதித்து அழகான ஒரு வாசனையை வெளிப்படுத்தியது. இரண்டாவது குவளை அந்த அரிசி கருப்பு படிந்த, அந்த புஞ்சைகள் படிந்த ஒரு குடுவையாக காட்சி கொடுத்து, மூன்றாவது குடுவை அழுகி போய் நாற்றமடித்த ஒரு குடுவையாக இருந்தது. அவர் ஆராய்ச்சி செய்கின்றார். முதல் குடுவையை அன்போடு தனது வார்த்தைகளால் அரவணைத்தார். நன்றி, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட், நல்லா இருங்க. செகண்டுக்கு ஆப்போசிட், கடுமையான வார்த்தைகள். மூன்றாவது அந்த பக்கமே திரும்பி பார்ப்ப, புறக்கணித்து. அப்போ அவரது ஆராய்ச்சியினுடைய முடிவு, மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒரு பொருளை மாற்றக்கூடிய சக்தி உண்டு. அந்த பொருளை வாசனை மிகுந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும், அல்லது பூஞ்சை படிந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும், அழுகிய துர்நாற்றம் என்ற நிலைக்கு கொண்டு வர முடியும். அந்த சக்தி மனிதனுடைய நாவுக்கு இருக்கிறது. அந்த ஜப்பான் விஞ்ஞானி கண்டுபிடித்தது. அதே போல ஆராய்ச்சி பார்க்கின்றோம். நாம் மரத்தை வெட்டுகிறோம். மரத்தை வெட்டுகிற பொழுது நாம் என்றாவது யோசித்து இருப்போமா? மரத்திற்கும் உயிர் உண்டு. ஒரு மரத்தை வெட்டுகின்ற பொழுது அந்த மரமானது அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் அந்த வெட்டக்கூடிய மரத்திற்காக கண்ணீர் சிந்தும் என்று வருத்தப்படுமாம்.
இதோ எங்கள் இனத்தில் உள்ள ஒரு மரத்தை இந்த மனிதர்கள் வெட்டுகிறார்களே என்று சொல்லி, வெட்டப்படக்கூடிய மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் வருத்தம் அடையுமா, கண்ணீர் விடுமா? அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாவு வழியாக வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மனிதனை காயப்படுத்தும் என்று என்றாவது நாம் யோசித்து இருக்கின்றோமா? யோசித்திருந்தால் இந்த நாவு வழியாக தவறான வார்த்தைகள் வெளியே வராது. இந்த வார்த்தைகள் சக மனிதனுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளில் விரிசல் ஏற்படுத்தாது. அல்லது ஒரு மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு சமூகத்தையும் பற்றி தவறாக பேசாது இந்த நாக்கு. ஆனால் பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்வதில்லை, இந்த நாவினுடைய வழியாக வரக்கூடிய வார்த்தைக்கு, உரையாடலுக்கு எந்த அளவுக்கு சக்தி உண்டு என்பது. அந்த சக்தியை நல்ல சக்தியாக மாற்ற முடியும், கெட்ட சக்தியாக மாற்ற முடியும். இறுதியாக நேற்று புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர்களுடைய அந்த கூட்டமானது நடைபெற்றது. அப்போது குறிப்பிட்ட ஒரு செய்தி சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருள், உணவு பொருள், பால். அந்த பாலை கெட்டு போகாமல் எவ்வளவு மணி நேரம் வைத்திருக்க முடியும்? 1 hour இல்லை 2 hours. அதற்கு பின்பு அவை கெட்டு போய்விடும். ஆனால் அதே பாலை வேறு ஒரு நிலைக்கு நாம் உட்படுத்துகின்ற பொழுது, அந்த சூடு என்ற நிலைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த பால் சூடாக மாறும். சூடான பால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கெடாமல் இருக்கும். அதை அப்படியே விட்டுவிட்டால் கெட்டு போயிடும். அப்போ அந்த சூடான பால் கெட்டு போகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலே பொறை ஊற்றுவார்கள். ஊற்றினால் தயிராக மாறும். தயிராக மாறிய அந்த பால் 2 நாட்கள் கெடாமல் இருக்கும். அதை அப்படியே விட்டுவிட்டால் கெட்டு போயிடும், பயன்படாது. அதை வேறொரு நிலைக்கு நாம் உட்படுத்தப்படுகின்ற பொழுது அவை மோராக மாறுகிறது. இந்த மோர் 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கும். மோரை அப்படியே விட்டுவிட்டால் கெட்டு போயிடும், பிரயோசனம் இல்லை. அந்த மோரை வேறொரு நிலைக்கு நாம் உட்படுத்தப்படுகின்ற பொழுது, அதை கடைகின்ற பொழுது வெண்ணெயாக வரும். அந்த வெண்ணெய் 7 நாட்கள் வரும், கெடாமல் இருக்கும். அப்படியே விட்டுவிட்டால் அந்த வெண்ணெயும் கெட்டு போகும். அந்த வெண்ணெய் வேறொரு நிலைக்கு நாம் உட்படுத்துகின்ற பொழுது அவை நெய்யாக மாறும், வாசனை மிகுந்த நெய்யாக மாறும். அந்த நெய் 1 மாதம் 2 மாதங்கள் 3 மாதம் கெடாமல் இருக்கும். அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு பால் அதை வேறொரு நிலைக்கு நாம் உட்படுத்த வெவ்வேறு மாற்றங்களை கொண்டு செல்கிறது. அப்படி என்றால் இந்த நாவு வழியாகக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனை உயர்த்த முடியும், ஒரு மனிதனை அழிக்க முடியும். எனவே இவ்வளவு சக்தி கொண்ட இந்த நாவு வழியாக வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துகிறதா? விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உரையாடல்கள் இருக்கின்றனவா? அதே வார்த்தை சக மனிதனுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? உறவிலே விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? உயர்வுக்கான வார்த்தைகளாக இருக்கிறதா? அழிவுக்கான வார்த்தைகளாக இருக்கிறதா? மாண்பை காக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? மாண்பை அழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.